அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் கூட மிக முக்கியமான ஒரு ஆளுமையை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டும், பல விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கையை பற்றிய இந்த எண்ண ஓட்டத்தில் நாங்கள் இப்பொழுது 24 மணி நேரமும் போதாது என்கின்ற ரீதியில் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை நாங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இன்னும் பல விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வேகமாக செல்ல வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்களை நாங்கள் எப்படி வளப்படுத்திக் கொள்ள போகிறோம், ஆசுவாசப்படுத்திக் கொள்ள போகிறோம், இன்னும் எங்களுடைய ஆயுளை நாங்கள் நீடிக்க வேண்டுமாக இருந்தால் நிகழ்காலத்தில் எப்படியான ஒரு வாழ்க்கை முறையில் நாங்கள் சுழல வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொண்டால் மாத்திரமே இன்றைய இந்த தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்லலாம். அல்லையில் நாங்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை சம்பாதிக்க வேண்டி வரும், நோய்களை விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும். இவைகளை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி எமக்கு எழுகின்ற அத்தனை கேள்விகளுக்குமான பதிலாக தான் இன்றைய எங்களுடைய ஆளுமை எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு இந்த காலை பொழுதிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பேசலாம். முதுநிலை பேராசிரியர் எஸ். இந்திரா சண்முக சுந்தரம் அவர்கள் தான் இங்கு வருகை தந்திருக்கிறார். மனவள கலை யோகா என்கின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இவரோடு பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். எப்படி இருக்கிறீர்கள்? என்ன சொல்கிறது இலங்கை? இலங்கை மிக சிறந்த நாடு, அன்பான மக்கள், என்னை ஒவ்வொரு முறையும் வரவேற்க தயாராக இருக்கக்கூடிய மனவளக்கலை அன்பர்கள். அதோடு நான் நிறைய பொதுமக்களையும் சந்திக்கிறதுனால, பயிற்சி கொடுக்கும் பொழுது பொதுமக்களையும் சந்திக்கிறதுனால அவர்களுடைய அன்பையும் கடந்த 15 ஆண்டுகளாக நான் பெற்றுக்கொண்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இப்போ இங்கே வந்திருக்கும் பொழுது நீங்கள் ஆதவா டிவியிலேருந்து என்னைய அழைத்து நல்லது ஒரு நேர்காணலை நடத்துவதற்கு முதல்ல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய இலங்கை மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர் மதுரை வீரன் ஐயா அவர்கள் தான் இங்கே கொழும்புல அறிவித்திருக்கோயில் 7 மாடி கட்டடெல்லாம் கட்டி இந்த சமுதாயத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த அளவில் நான் ஒரு சின்ன ஆதவா டிவியை பற்றி ஒரு 2 நிமிடங்கள். நான் ஆதவா அப்படிங்கிறது சூரியன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரியன் காலையில் உதிக்கிறதும் மாலையில் மறைவதும் அதே ஒரு இயற்கை தான். ஆனால் அந்த இயற்கையின் வழியாக வரக்கூடிய சூரியன் வருவதனால தான் இந்த பூமியில் 4 பருவ காலங்கள் வருது. அதாவது உயிர் ஓரறிவு தாவரம் வரணும்னாலும் அதுக்கு சூரியன் வேணும், 6 அறிவு மனிதன் வாழ வேண்டும்னாலும் அதுக்கு சூரியன் கண்டிப்பாக வேணும். அந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய அலையானது பருவ மாற்றத்தை தருவது இந்த பூமியில. பருவ மாற்றம் 4. ஒன்று குளிர்காலம், 2 காற்று காலம், 3 வெயில் காலம், 4 மழை காலம். இந்த 4மே உயிர்களுக்கு தேவையானது. ஆனால் அந்த உயிர்களுக்கு தேவையான 4ஐயும் தருவதற்கு உரிய ஒரு மிக சிறப்பு சூரியனுடைய அந்த அலையில் தான் உள்ளது. அதனால எப்படி ஒரு சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிரினங்கள் இல்லையோ, அது மாதிரி ஒரு ஆதவா டிவி என்ற நிலையில முதல்ல உங்களுக்கு நான் பெரும் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். உண்மையில் இந்த காலை வேளையிலேயே சூரியனோடு சேர்த்து ஆதவன் தொலைக்காட்சியினுடைய மகிமையும் நீங்கள் கூறியதில் எங்களுக்கும் மிக மகிழ்ச்சி. குறிப்பாக பல விடயங்கள் பேச வேண்டும். மனவளக்கலை, இதிலிருந்தே நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். மனவளக்கலை என்றால் என்ன, அதனுடைய தேவை நிகழ்காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்ல முடியுமா? வாழ்க வளமுடன். மனவளக்கலை பொதுவா மனித குலத்துக்கு அவசியமான ஒன்று. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம். உலக நாடுகளில் அனைத்திலும் இந்த மனவளக்கலை யோகாவை அருட்தந்தை அவர்கள் எல்லா இடங்களுக்கும் போய் அவர் விதை போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்துருக்குது. அதில் மிக முக்கியமாக வேகமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு இலங்கை திருநாடு. யாழ்ப்பாணத்தில் ஒரு அறிவி திருக்கோவிலும் அதோடு சேர்ந்து கொழும்புலையும் ஒரு அறிவி திருக்கோவில். ஏன்னா எங்களுடைய சென்டருக்கு பேர் நாங்கள் அறிவி திருக்கோவில் அப்படி தான் சொல்கிறோம். அந்த அறிவி திருக்கோவிலின் மூலமாக மக்களுக்கு நாங்கள் நல்லதொரு பயிற்சிகளை அருட்தந்தை வடிவமைத்த குருநாதர் அவர் சொல்லக்கூடிய வழிமுறையில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். மனித குலத்துக்கு எது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு முதல்ல நல்லா இருக்கணும். இப்போ நான் ஒரு புடவை கட்டிட்டு போகிறேன், ஒரு சாரீ கட்டிட்டு போகிறேன் அப்படின்னா இன்னொரு அம்மா அதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கலை, இவள் நல்லா கட்டியிருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் இது சுத்தமாக உனக்கு நல்லா இல்லை அப்படின்னா மனம் சுருங்கிடும். அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மனம் சார்ந்து தான் நாம் ஒருத்தரை எதிர்பார்க்குறோம், விமர்சனங்களையும் உள்வாங்குறோம். சமைக்கிறதுலேருந்து மற்ற எல்லா விஷயங்களிலும். அப்படி ஒரு சாதாரணமாக சராசரியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட மனவளம் அவசியம். அதனால் வேதாத்திரி மகரிஷி அனைத்து மனவளக்கலை அன்பர்களை
கொடுத்து அந்த மனவளக்கலை அன்பர்களை உருவாக்கி அவ்வளோ பேருக்கும் அத்தனை பேருக்கும் மனித குலம் அத்தனை பேருக்கும் மனவளத்தை ஊட்டுவதற்காக. ஏன்னா வீட்லேயும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும், சொசைட்டிலையும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் மனித குலத்துக்கும் வளம் வர வேண்டும் என்றால் அதற்கு பெயர் தான் அவர் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு வச்சாரு. அதில் வந்த இந்த மனவளக்கலை பயிற்சியில் மனம் வளமாக இருப்பது என்பது ஈரநிலம் மாதிரி. எப்படி ஒரு ஈர நிலத்தில் ஒரு விதையை போட்டால் அப்புறம் நான் சொன்ன மாதிரி சூரியனுடைய அந்த அலை வந்த உடனே உள்ளிருக்கும் விதை வெளியில வர்ற மாதிரி தான் இயற்கை சார்ந்து மற்ற எல்லா விஷயங்களும் ஐந்தறிவு விலங்கினம் வரையிலும் ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மனித குலம் மட்டும் நீங்க தொடக்க உரையில சொன்ன மாதிரி மிக வேகமாக சுழன்று ஓடும் பொழுது அந்த சுழற்சி எதற்குன்னே தெரியாத ஒரு நிலை. அந்த நிலையில மனித குலம் எப்படி இருக்குதுன்னா, இப்ப நம்ம வீட்டுல உட்காந்துருக்குறோம், ஃபேன் ஓடிட்டே இருக்குது, ஃபேன் ஓடி காற்று நமக்கு தேவை, டிவிலாம் பார்த்துட்டே இருக்கிறோம், டக்குன்னு ரிமோட்டை ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கண் அதை பார்த்துட்டே இருக்கிறனால ஆஃப் பண்ணுவோம், ஆனால் ஃபேனை ஆஃப் பண்ண மறந்துடுவோம். அப்படி ஓடிட்டே இருக்கணும் வைங்களேன், கதவை பூட்டிட்டும் போயிடுவோம். வந்து பார்த்தா ஃபேன் ஓடும், கரண்டு எல்லாம் விரைய செலவு தானே. எப்படி ஒரு ஒரு சின்ன அலட்சியம், ஆனால் அது சரி பரவாயில்ல கரண்ட் பில்லு கூட கட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் அதே மாதிரி மன ஓட்டத்தை தேவையில்லாமல் விரயமாக ஓடிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏன் நான் ஓடணும், எதற்காக, எப்பெல்லாம் நான் அதை ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா எப்பெல்லாம் நான் அதை பயன்படுத்தலாம். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என தெரிஞ்சிட்டா நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் எதை உள்ளே கொண்டு போகணுங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதற்கு பேர் தான் மெடிடேஷன். தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொள்ளவும். எப்படி தேவையானதை, இப்போ நீங்கள் போய் ஒரு செடியில் போடுற உரமாக இருந்தால் அந்த செடி அதிகமாக நீங்கள் உரம் போட்டுகிட்டே இருந்தால் அழுகி போயிடும். அப்ப அதற்கும் ஒரு தேவை உணர்வு அளவோட தான் இருக்கு. மனித குலத்துக்கும் அதே மாதிரி தான் தேவை உணர்வு இருக்கு, ஆனா அளவோட தான் இருக்குது. உணவாக இருந்தாலும் ஔவையார் சொன்ன மாதிரி இந்த வயிறோடு ஒண்ணு நான் வச்சுட்டு வாழ்வதே பெரும் பாடா இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில தேவை உணர்வு இருக்குது. ஆனால் அதை நிறைவேற்றியவுடன் ஏற்படக்கூடிய மயக்கம், அதுதான் வாழ்க்கையினுடைய சிக்கலாக தொடங்குது. அந்த மயக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி மயக்கம், ஒன்று சாப்பிட்டேன்னா போதுங்கிற திருப்தி, ஆனா மறுபடியும் என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், அடுத்தால கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற எண்ணத்துல சாப்பிடும் பொழுது அது பேராசையாக மாறுது இல்ல. அதனால சாமிஜி மனம் வளமாக இருந்தால் எதை எப்பொழுது எடுக்க வேண்டும், எதை எப்பொழுது விட வேண்டும், இது அட்டாங்க யோகத்துல சொல்லப்பட்ட ஒன்றுதான். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் எல்லாமே வரிசையா சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் அது ராஜயோகமாக இருந்ததுனால அதை கடைபிடிப்பது கடினமா இருந்தது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அது மிக எளிய முறையில முதல்ல அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்திற்குள்ள நீங்கள் மனவளக்கலையை கொண்டு போனால் ஒவ்வொரு குடும்பமும் அமைதியாக இருக்கும். வீட்டின் விரிவே வியனுலகம், ஆதலினால் வீட்டு அறத்தில் வெற்றிகான் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு அறம் வந்துருச்சுன்னா அது நாடு முழுவதும் பரவக்கூடிய ஒன்றாக இருக்கும். வீடு நான் எல்லா பக்கமும் போயிட்டு வரேன் பயிற்சிக்கு, போயிட்டு வீட்டுக்குள்ள போகும் பொழுது ஒரு சின்னதா ஒரு அமைதி இல்லைன்னா, நான் வெளியில எவ்வளவுதான் பேரோட புகழோட பணத்தோட இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த அமைதி இல்லைன்னா எனக்கு அனுபவம் முழுமை கிடையாது. அதே எங்க வீட்டுல எல்லாமே இருக்குது, நான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வெளியில் எனக்கு தேவையான பாராட்டு எதுவும் கிடைக்கலைனாலும் அது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. அதனால் அடிப்படை தத்துவம் என்னவென்றால், ஒரு மனசு இன்னொரு மனதை வளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரநிலம் விதையை ஏற்றுக்கொள்வது போல. வாழ்க வளமுடன். இங்கேதான் நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனை தான் இந்த மனதை ஒருநிலைப்படுத்துதல். இதை நாங்கள் சரியாக செய்துவிட்டால் அனைத்துமே சரியாகிவிடும். ஆனால் அதில் தான் சிக்கல் இருக்கிறது. இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு பல சிக்கல்களை நிகழ்காலத்தில் எதிர்கொள்கிறார்கள். உண்மையை சொன்னால் சரியான வழிகாட்டுதல் கூட இல்லை. எப்படி நாங்கள் இதை சாத்தியமாக்குவது, எளிய முறையில் சொல்ல முடியும்? எளிய முறையில் தான் அருட்தந்தை அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக மெடிடேஷன் சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, மெடிடேஷன் அப்படின்னா சும்மா கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், வெறுமனை கண்ணை மூடி ஒரு மந்திர ஒலி சொல்கிறதுனாலையோ அல்லது மூச்சுக்காற்றை நாம் கவனிச்சுட்டே இருக்கிறதுனாலையோலாம் மனசு கொஞ்சம் லயமாகும், மறுபடியும் இது வெளியில் போயிடும். அப்போ மனசுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். மனம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்குரியான சரியான விளக்கம் அருட்தந்தை சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், அது ஒரு அலை இயக்கம். அந்த அலை இயக்கத்தை நம்ம நிறுத்த முடியாது. அப்போ அலை இயக்கத்தை, அதனுடைய மன அலைச்சுழல் வேகத்தை ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சியை நாம் குறைச்சிக்கலாம்.
அப்ப குறைப்பதற்கு உரிய ஒரு வழி தியானம் அப்படின்னா, கடினமாக தியானம் பண்ணுவதற்கோ அல்லது காடு நோக்கி போவதற்கோ நீண்ட நேரம் செலவு பண்ணுவதற்கோ இப்ப முடியாத ம். காரியம். அதனால வள்ளுவர் சொல்றாரு, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இப்ப உலகத்தாரோட தான் நாம சேர்ந்து ஒன்றி வாழ வாழ்ந்துட்டு வேண்டும். இருக்கணும். அதனால நான் இப்ப நானே தான் தியானம் பண்றேன் அப்படின்னா தனித்துவமாக வெளியில ஒரு அடையாளமிட்டு காட்டக்கூடிய அளவிற்கு தெரியாது. அப்ப சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உரிய ஒரு பொருள் எதுவென்றால், எந்த ஒன்றிலிருந்து மனம் வெளியில் வருகிறதோ அதை உள்நோக்கி திருப்பக்கூடிய இன்னர் டிராவல். அவர் ரொம்ப எளிதாக சொல்லுவது, கடல், அலை, நீர். நீரின் வெளிப்பாடுதான் அலை. ஆனா நீர் மோதும் பொழுது அதை நீர்ன்னு சொல்ல மாட்டோம், அலைன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரையிலும் இந்த அலை என்று சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி நம்ம உடம்புல இருந்து வந்துட்டே இருக்கும். அந்த எனர்ஜி தான் மனம் என்ற சிறப்புத்தன்மை பெறுகிறது. அப்போ உயிரின் விரிவலையே மனமாக இருப்பதால் இந்த மனசோட மூலப்பொருள் எதுவோ அதுல போய் ஒன்றை செய்யும் பொழுது மனம் இயல்பாக அமைதியாக மாறிடும். அதே மாதிரி மனம் எண்ணினால் மட்டும்தான் மனிதர்களால் செயல்பட முடியும். உதாரணமா சொல்றேன், தியானம் பண்ணுவதற்கு சில நிமிடங்கள் ஒதுக்கினால் போதும், புறப்பொருள் தேவையில்லை. ஒரு மந்திர ஒலியோ இல்ல ஒரு வேற ஒன்றை எண்ணிக்கொண்டே இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை. ஏன் எண்ண வேண்டாம்? ஏன் அந்த புறப்பொருளை சாமிஜி கொடுக்கலன்னு கேட்டா, ஒரு பொருளை எண்ணுனா, உதாரணமா நான் சொல்றேன், இந்த ஃப்ளவர் நம்ம முன்னாடி இருக்க இந்த ஜாடியை நினைச்சிட்டு கண்ணை மூடுனா இந்த ஜாடியினுடைய வடிவம் நம்ம கண்ணுக்குள்ள வந்துடும். அப்போ என்னோட மனம் இதை அப்படியே வடிவமா எடுக்குது. ஆனா எல்லைக்குட்பட்ட வடிவமாவே அது இருக்கிறதுனால இந்த எல்லையிலே சிக்கிக்கிட்டே இருக்கிற தன்மை மீண்டும் மீண்டும் நமக்கு வரும். அப்ப எதுல போய் சிக்கிறோம் கேட்டீங்கன்னா, ஒரு பொருள்ல போய் மனம் சிக்குது. ஆனால் சாமிஜி என்ன சொல்றாருன்னா, உயிரின் விரிவலை மனமா இருக்கிறதுனால தன்னுடைய மூலப்பொருளான அருவமாக இருக்கக்கூடிய உயிரை மனம் எண்ணும் பொழுது அது எல்லையற்றதாக மாறுகிறது. அப்ப அங்க வடிவம் இல்லை, வடிவத்துக்கு தகுந்த ஒரு தனித்துவமான ஒரு குணம் இல்லை. ஒரு நபரை எண்ணினால், குறிப்பா ஒரு நல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்கள எண்ணினா மனசு மகிழ்ச்சி அடையுதுன்னா அந்த வடிவம் உள்ள வந்த உடனே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன மாற்றம் வரும். ஒரு எதிரியை எண்ணினாலும் அப்படித்தான், அவர் எதிரில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அத்தனையும் இந்த மனம் பதிய வச்சுட்டே இருக்கிறதுனால இந்த மனசு எதனை தொடர்பு கொண்டால் வளம் பெறும் என்றால் தன்னுடைய மூல நிலையை. அப்ப கடலிலிருந்து எழுச்சி பெற்று வரக்கூடிய அலை மோதும் பொழுது வேகமா இருக்குது, மீண்டும் அது உட்செல்லும் பொழுது அமைதிக்கு போற மாதிரி தான். ஆனா நீர் தான் அலையாக மாறுகிறது என்பது போல உயிர் தான் மனமாக மாறுவதால் இந்த மனதை அதனுடைய மூலப்பொருளோடு நாம இணைக்கும் பொழுது மனம் அமைதி அடைகிறது. சில நிமிடங்களிலே இதை நாம் உணர முடியும். ஆனால் அதற்கு தகுந்த ஆசிரியர்களின் மூலமாக நாங்க பயிற்சி கொடுக்கிறோம் ஐயா. குறிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இந்த தியானம், யோகா இவைகள் மிக மிக முக்கியமானது என்று சொல்வார்கள். இவைகளை பற்றி ஒரு விளக்க முடியுமா? தியானத்திற்கும் யோகாவுக்கும் இடையிலான வித்தியாசங்கள், அதே நேரத்தில் இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பயன்களை பற்றி சொல்ல முடியுமா? வாழ்க வளமுடன். நான் சொல்றேன், நீங்க அது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் என்கிட்ட நீங்க கொஸ்டின் கேட்டுக்கலாம். அதாவது 2014 உங்களுக்கு கேள்விப்பட்ட நீங்க ஒரு விஷயம்தான். நான் அப்போ ஜஃப்னால இருக்கிறேன். அப்போ இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜூன் 21 கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம அங்கே இந்திய நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபையில் போய் 2014 அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டால், இந்த நாட்டோட பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாடுன்னா உலகம், அவர் சொன்னது உலகம்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய திறன் அல்லது அந்த ஆளுமை யாரிடம் இருக்குன்னா இளைஞர்களிடம் தான் இருக்குது. ஆனால் உலக சுகாதார மையம் ஆய்வு நடத்திய பொழுது அதிகமாக ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனையில், வைத்தியசாலையில் இருக்கிறது யாருன்னு கேட்டாக்கா 30 வயதுக்கு கீழான இளைஞர்கள், ஆண் பெண் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ முன்னாடிலாம் நம்ம பார்த்தா யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்? வயதானவர்களுக்கு தான். அப்புறம் ஒரு காட்ராய்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட வயதானவர்கள் தான் போவாங்க. இப்போ அப்படி இல்லை. அப்போ ஒரு கண் நோய் இருந்தாலும், ஒரு கண்ணாடி போடுறதா இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் ஒரு வயதானவர்களுக்கு உரிய வரக்கூடிய நோய் எல்லாமே இப்போ வாலிபத்திலேயே 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களே வந்ததுனால உலக சுகாதார மையம் ஒரு ஆய்வு நடத்துது. அந்த நடத்திய ஒரு ரிசர்ச்சில் வந்த ரிசல்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது இப்படியே போயிட்டு இருந்தால் நாளைக்கு நம்முடைய உலகம் என்னவா மாறும்னு ஒரு சிந்தனை. அது வரும் பொழுது ஐநா சபையில் போய் பாரத பிரதமர் மோடி பேசுகிறாரு.
அதாவது இந்த இளைஞர்களை நாம் எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும். அவர்கள் மயங்கிய நிலையில் உள்ளார்கள். ஒன்று பொருள் மயக்கத்தில், இன்னொன்று புலன் மயக்கத்தில், இன்னொன்று போதையில். ஏன்னா எல்லா விஷயங்களுமே அதில் இருக்குது. அப்போ எந்த நிலையில் இவர்கள் உடல் நலம் மனவளம் பாதிக்கப்படுகிறது என பார்க்கும் பொழுது, உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு ஒரு யோகா ஆயுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து நாங்கள் டோட்டல் இந்தியா முழுக்க இந்த மனவளக்கலை யோகாங்கிற நிலையில் கொடுத்துருக்குறோம். அப்போ யோகா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உடலை அசைத்து செய்யும் பயிற்சி. தியானம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மனவளத்தை அதிகப்படுத்துவதற்காக அலைபாயும் மனதை அடக்குவது கிடையாது, அலைச்சுழல் வேகத்தை கொஞ்சம் குறைக்கும் பயிற்சி. அப்போ மனதிற்கான பயிற்சி தியானம் மெடிடேஷன் வச்சுக்கலாம், உடலுக்கான பயிற்சி யோகா பயிற்சியாக வச்சுக்கலாம். அப்போ உடல் சரியாகும் பொழுது மனம் சரியாகும், மனம் சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும், மனம் எண்ணினால்தான் உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10 வயசு பையன், நீங்கள் சின்ன பையன் சொல்லுவீங்களா பொடியன்னு சொல்லுவீங்களா? பொடியன், ஏதோ ரெண்டும் ஒன்று தானே. அப்போ ஒரு 10 வயசு சிறுவன் அவர் ஒரு 12 மணி வெயிலில் சைக்கிள் அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வரான். வீட்டுக்குள்ளே வரவும் அம்மா சொல்கிறாங்க, சைக்கிளை அப்படியே வாசலே போட்டுட்டு வர்றான், வேத்து விறுவிறுத்து அப்படியே வர்றான். வந்த உடனே வீட்டுக்குள்ளே உட்காந்த உடனே அம்மா சொல்கிறாங்க, டேய் இந்த கடையில் போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வாடா, நான் சமைக்கணும், அவசரமாக சமைக்கணும். அப்படின்ன உடனே அவன் சொல்கிறான், போங்கம்மா என்ன வெயில் அடிக்குது வெளியில், என்ன வேர்வை, மனுஷன் போவானா இதில் அப்படின்ட்டு அவன் சோபாவில் படுத்துட்டான். இப்போ அவன் ஹாயாக படுத்துருக்கான் ஃபேனை போட்டுட்டு. அடுத்த 2வது நிமிஷம் அவனோட ஃப்ரெண்டு வாசலில் கிணின்னு பெல் அடித்தா இவன் இருப்பானா ஓடுவானா? ஓடிடுவான். அப்போ இவனை ஓட வச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா இவனோட உடம்பு இல்லை, இவனோட மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இப்போ மணி அடிக்கிறது யார்? நமக்கு தேவையான ஆள். நாம் இப்போ வெளியில் ஓடுனா தான் விளையாடலாம். அப்போ மனம் விரும்பினால் எந்த வெயில் அவனுக்கு ரொம்ப பாரமாக தெரிஞ்சுதோ, கடைக்கு போகிறது எவ்வளோ சுமையாக தெரிஞ்சுதோ அதையெல்லாம் விட்டுட்டு இவன் ஓடுறான். அப்போ அம்மா பார்த்தா பையனை காணோம் அப்படின்னா, சைக்கிளும் இல்லைன்னா ஓடிட்டானா அப்படின்னா, மனம் எண்ணினால் உடல் என்ன சிரமம் இருந்தாலும் அதை பார்க்காமல் அது ஓடும். அதான் மனசுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு. வாழ்க வளமுடன். உண்மையிலேயே நீங்கள் கூறிய அந்த கருத்துக்களில் மிக முக்கியமானதுதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசிய பிறகு இந்த சர்வதேச யோகா தினம் என்பது உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு பல நாடுகளும் இன்று வரை தொடர்ச்சியாக இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி என்பது சர்வதேச ரீதியாக மக்கள் தங்களை பற்றி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அது மாற்றம் பெற்றிருக்கிறது. காரணம், யோகா என்பதை தாண்டி யோகாவினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான், நான் முன்னரே கூறியது போல இந்த நிகழ்காலத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்களே மீள பரீட்சித்து பார்ப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. ஆனால் நோய்களினுடைய எண்ணிக்கை நீங்கள் கூறியது போல இப்பொழுது அதற்கு வகைப்படுத்தலே இல்லை. பல நோய்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதற்கான மருந்துகளும் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்திலே நோய்கள் ஏற்பட்டால் எங்களுடைய வீட்டிலும் கூட அம்மா ஏதோ ஒன்று செய்து தருவார், அதை வைத்து நாங்கள் குணமாகி விடுவோம், அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது சாதாரண தலைவலி தொடக்கம் இப்பொழுது ஏற்படுகின்ற அத்தனை நோய்களுக்கும் நாங்கள் மருந்தை தேடி அதற்கென்று தனியாக மருத்துவமனைகளே உருவாகிவிட்டது. ஒரு மருத்துவமனை இருந்தது, அத்தனை நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அத்தனை நோய்களுக்கும் தனித்தனியாக மருத்துவமனைகள் உருவாகிவிட்டது. அந்த அளவுக்கான ஒரு போக்கில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்றுவதற்கு, மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய விடயங்கள் என்னம்மா? வாழ்க வளமுடன். அதாவது நீங்க கேட்ட கேள்வி உங்களோட அந்த சமூகத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை தான். நாங்களும் அதே மாதிரி தான். பொதுவாக உடல் நலம் இல்லை அப்படின்னு சொன்னால் முன்னர் காலத்தில் அதற்கு உரியது வீட்டில் அம்மா ஏதாவது ஒன்று செய்வாங்க, அப்புறம் நம்ம அதே மாதிரி சாப்பிட்டா எல்லாமே சரியாக போயிடும். இப்போ எங்களோட யோக கலையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சியுடன் கூடிய யோகாசனங்கள் ரெண்டுமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் அந்த இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியானது இயல்பாகவே நம்மிடம் இருக்குது. வள்ளுவர் சொல்கிறாரு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய கயிறு பருவம் அப்படின்னா, வெளியில் பருவ காலம் மாற மாற நம்மளோட உடம்புலையும் பருவ காலத்துக்கு உரிய மாற்றம் நிகழும். ஆனால் பாருங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணம். வெயிலில் நம்ம அலைஞ்சிட்டு வந்தால் நமக்கு வேர்க்கும். நான் சொல்கிறது, நாங்கள் இப்போ ஒரு ஏசி காரில் வந்தாலும் அதை சொல்லலை. வெயிலில் தனியாக அலைஞ்சிட்டு வந்தாக்கா அங்கே ஒரு வேர்வை வரும். அப்படின்னா வேர்த்த ஒரு உடம்பை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தான் இருக்கும். அதே மாதிரி குளிர்காலத்தில் பாருங்களேன், நீங்கள் தூங்கிட்டு அப்படியே ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி படுத்துட்டு எழுந்திரிச்சு பார்த்தா நம்முடைய உடம்பு சூடாக இருக்கும். அப்போ இந்த உடம்போட தன்மை என்னன்னு கேட்டால், ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சு தாயினுடைய கருவில்
உருவாகி வந்ததுங்கிறது நாமளா உருவாக்கிக்கிட்டு வரல. இது என்னென்ன பருவத்தோடு தன்னை மாற்றிக்கொள்ள இயலுமோ அதற்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உடலுக்கு இயல்பாக இருக்குது. அதாவது அது இயற்கை. அந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழும் பொழுது உணவு பழக்க வழக்கங்கள் அதோடு சேர்ந்த நம்மளுடைய குளியல் முதற்கொண்டும் நமக்கு நோயை தடுக்கும் விதமாக இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால யோகா மஸ்ட். யோகாவை கண்டிப்பாக செய்தே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைய வாழ்க்கை பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறதுனால நம்முடைய மனசும் வேகமாக ஓடுது. உடம்பு இயங்குதோ இல்லையோ இழுத்துக்கிட்டு போகிறோம். நீ வந்தே ஆகணும் என் கூட அப்படின்ட்டு போகும் பொழுது இந்த யோகா என்ன இடத்துல பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த வேகத்தை குறைக்கும் பொழுது மனதிற்கும் உடலுக்கும் ஒரு ஆளுமை திறனை கொடுக்குது. அந்த வல்லமை கொடுக்கும் பொழுதுதான் பாரதி சொல்றாருல, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்னா, இந்த உடம்பு நான் விரும்புகிற மாதிரி நடந்தாதான் இந்த உடம்பும் எனக்கும் ஒத்து போகக்கூடிய தன்மை, இசைவுத்தன்மை வரும். அந்த இசைவுத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு 3 ஓட்டங்கள் காரணம். அதில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். அதான் வாதம், பித்தம், சிலைத்துமோன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த வாதம், பித்தம், சிலைத்துமோங்கிறது அணுக்களின் அடர்த்தி நிலை கொண்டது. நம்மளோட உடம்பு ஃபுல்லாகவே அணுக்கள் தானே. அந்த அணுக்களில் வாதம், பித்தம், சிலைத்துமம் அப்படிங்கிறது ரத்தம், காற்று, வெப்பம். இப்போ காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் உடம்புல. ஏன்னா அதனுடைய அணுக்களின் தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ அணுக்களின் கூட்டு சேர்க்கைக்கு தகுந்தபடி அதனுடைய வேகம் வித்தியாசப்படும். அதாவது இப்போது ஒருத்தங்க நல்ல ஃபேட்டு குண்டாக இருக்கிறாங்க, ஒருத்தங்க ரொம்ப மெலிவாக இருக்கிறாங்க. 2 பேரையும் நீங்கள் வாக்கிங் அனுப்புனீங்கன்னா வித்தியாசம் வரும்ல. அதே மாதிரி நம்மளோட உடம்புக்குள்ள பிளட் சர்க்குலேஷன், அந்த இரத்த ஓட்டத்துக்குடைய அணுக்களுக்கும் அதே சமயத்தில் காற்றோட அணுக்களுக்கும் வெப்ப அணுக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வெப்ப அணுக்கள் என்பது காற்றுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஓடும். ஆனால் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகும் நமக்கே தெரியும். நீர் பிளட்டாக ஓடுனா கூட வெளியில் இருக்கக்கூடிய நீர்ம பொருளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அடர்த்திக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த அடர்த்தி தன்மைக்கு தகுந்தபடி ஓட்டத்தில் வித்தியாசம் வரும். ஆனால் அந்த 3 ஓட்டங்களில் சாமிஜி சொல்கிறாரு, அவர் எல்லா டாக்டரேட் முடிச்சிருக்கிறாரு, ஆயுர்வேதம், ஹோமியோபதி எல்லாம் முடித்ததுனால அவர் சொல்கிறாரு, அந்த ஓட்டத்தில் திசை மாற்றமோ, ஏன்னா அப்படி ஓடிட்டே இருக்கும்போது திசை மாறிடக்கூடாதுல்ல. இப்போ நம்ம எப்படி ஒரு வாகனம் ஓட்டுறதா இருந்தால் சிக்னலை பார்த்து திரும்புகிறோமோ அதே மாதிரி தான் உடம்புக்குள்ளே அதனதன் பாதையில் அது ஓடிட்டே இருந்தால் நோய் வராது. அதை கண்டுபிடிச்சதுனால இப்போ நாங்கள் பயிற்சிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படின்னா காலையில் எழுந்த உடனே இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது முதல்ல இந்த வாதம், பித்தம், சிலைத்துமம் நம்ம உடலுக்குள்ளே சரி செய்யப்படுகிறது. அதனின் காரணமாக ஏற்கனவே நோய் தாக்கி இருந்தாலோ அல்லது நம்முடைய பாரம்பரியமாக கருமமைப்பின் காரணமாக வர காத்துக்கிட்டு இருந்தால் கூட நாம் இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக அமைகிறது. வாழ்க வளமுடன். உணவு பழக்க வழக்கங்களை பற்றி கொஞ்சம் பேசுவோம். கண்டிப்பாக உணவு பழைய மாதிரி இல்லை. பழைய மாதிரினா கலர் கலரா அப்படி வச்சுக்கலாம். குழந்தைங்க பார்த்த உடனே சாப்பிட்ற மாதிரி அது நல்லா இருக்கா அது இருக்காது. அதாவது நாக்குக்கு டேஸ்ட்டு, ஆனால் அது குடலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ உணவை பற்றி சொல்கிறேன். உணவுங்கிறது பொதுவாக எல்லாரும் எங்ககிட்ட யோகாவில் கற்றுக்கும் போது கேட்பாங்க, நாங்களாம் யோகா கற்றுக்குறோம், மெடிடேஷன் கற்றுக்குறோம், நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா அப்படின்னு. வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த நான்வெஜ்ஜுங்கிறது உணவு தான். ஆனால் உங்களால் ஜீரணம் பண்ண முடியுமானால் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னா பாரம்பரியமாக என்ன உணவு சாப்பிட்டு பழகியிருக்காங்களோ அதைத்தான் அந்த இறப்பையை அது ஜீரணம் பண்ணும். திடீர்னு போய் இந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதோ அல்லது திடீர்னு அதை நிறுத்துவதோ வேண்டாம். இது ஒரு பக்கம், ஏன்னா எல்லாரும் எங்கிட்ட கேட்குற கேள்விக்கு. ஆனால் பொதுவாக உணவு என்பது எந்த லெவலில் அப்படின்னு கேட்டால், பசித்து புசி அவ்வை சொன்ன மாதிரி நம்ம பசி வருவதற்கு காத்திருந்து நம்ம சாப்பிடணும். ஆனால் இப்போ பாருங்க, 7 மணிக்கு இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகணும்னா 6:30 மணிக்கு பசிக்குதோ பசிக்கலையோ நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கால சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால அப்படி சாப்பிடும் பொழுது அடுத்த வேளை சாப்பாடு அது எப்போ கிடைக்குமோ கிடைக்காதோங்கிறத விட நம்ம சாப்பிட்டாச்சு. ஆனால் நாங்கள் சொல்கிற அளவு முறை எப்படின்னு கேட்டால், உங்களுடைய உடலில் பசி உணர்வு இல்லாமலே உணவு உண்ணும் பழக்கம் இருந்தாலும் அடுத்த வேளை பசித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருந்தா அது நோய் வராது. அப்படி இல்லாமல் அடுத்த வேளையும் அதே மாதிரி அவசர அவசரமாக உள்ள உணவை தள்ளும் பொழுது புளிப்புத்தன்மை உடம்புல ஏற்பட்டு அது காற்று மண்டலத்துக்குள்ளே போயிடும்.
காற்று மண்டலத்துக்குள்ள நரம்புக்குள்ள போகும் பொழுது அங்கங்க வலி உணர்வுல இருந்து அப்புறம் திசை மாற்றம் எல்லாமே வர தொடங்கும். அப்போ உணவை எப்படி அளவு முறை என்றால் எந்த அளவுக்கு எந்த உணவு பாரம்பரியமாக நம்ம எடுத்திருக்கிறோமோ அந்த உணவு எடுத்துக்கலாம். ஆனா உணவு சாப்பிடாம சில பேர் பசித்துட்டே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. காஃபி டீ அப்படியே குடிச்சிட்டு ஓடுறவங்களும் இருக்கிறாங்கல்ல. அதுக்குரிய பதில் என்னன்னு கேட்டா அல்சர் நம்ம சொல்லுவோம். அந்த வயிற்றுப்புண் வர காரணம் பசி உணர்வு வரும் பொழுதே நம்முடைய இறப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது. அந்த ஆசிடை வெளியில எடுத்து ஒரு நாணயத்தை போட்டா நாணயம் உருகி ஓடிருமா. அப்படி நாணயம் உருகி ஓடக்கூடிய ஒரு ஆசிட் நம்முடைய இறப்பையில சுரக்குது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அது எவ்வளவு பவரா நம்முடைய இறப்பை இருக்கும் பாருங்க. அப்ப நாம ஒரு எவ்வளவு சாலிட எவ்வளவு கெட்டி பொருளை உள்ள அனுப்புனாலும் கூழாக மாற்றக்கூடிய ஆசிட் இருக்கிறதுனால முதல்ல நமக்கு ரசமாக அது மாறும். அதனால அந்த ஆசிட் எவ்வளவு சுரக்குதோ அதற்கு தகுந்தபடி உணவு உண்டு நம்ம பழகி இருக்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண வீடு எதுனா அதிகமா சாப்பிடும் பொழுது அன்னைக்கு ஒரு நாள் பாருங்க நமக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அப்ப அந்த இறப்பை கொஞ்சம் கஷ்டப்படுறது தெரியும். ஆனா அந்த இடத்துல கூட நம்ம அவேர்னஸா விழிப்பு நிலையா போதுங்கிற இதுல எல்லா ஐட்டமும் சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் பொழுது அளவும் முறையும் சரியாக உணவுல இருந்தா உணவின் காரணமாக நோய் வருவது இல்லை. வாழ்க வளமுடன். இந்த மனித வாழ்வில் நான் கூறியது போல பல விடயங்கள் தொடர்பான ஒரு தெளிவு எமக்கு இருந்தால் மட்டும்தான் நிகழ்காலத்தை சரியாக திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு இடத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் என்று மனிதன் தன்னை தீர்மானித்து தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வழிநடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பல பிரச்சனைகள் நாட்டில் உலகத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்தால் இந்த குடும்ப பிரச்சனையும் கூட பாரிய சிக்கல்கள் இருக்கின்றது. அதற்கு பிரதானமான ஒரு காரணம் இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மன அழுத்தம் அது இப்பொழுது சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே இருக்கு. பாடசாலைக்கு செல்பவர்களுக்கு பயிற்சி கல்வி ரீதியாக பரீட்சை ரீதியாக மன அழுத்தம் இருக்கிறது. தொழிலுக்கு செல்பவர்களுக்கு தங்களுடைய நிறுவனத்தில் வேலையில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கிறது. ஒரு குடும்பஸ்தருக்கு குடும்பத்தை கொண்டு போவதில் சிக்கல் இருக்கிறது, மனைவிக்கும் இருக்கிறது, கணவனுக்கும் இருக்கிறது. இப்படி இந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல சவால்களை நாங்கள் இப்பொழுது நிகழ்காலத்தில் எதிர்கொண்டிருக்கிறோம். இவை பற்றி கூற முடியுமா? வாழ்க வளமுடன். மனவளக்கலையினுடைய நோக்கமே அதுதான். எந்த ஒரு மனிதருமே மன அழுத்தம் இல்லாமல் மன மகிழ்ச்சியாக அருட்தந்தை சொல்லுவது மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மன நிறைவு எங்க வரும் அப்படின்னு கேட்டா ஒரு கடமை முடிக்கிறோம், அடுத்த கடமை வந்துடும். இப்ப ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, படிக்க வைக்கிறோம், திருமணம் பண்ணி வைக்கிறோம், கடமை முடியுதுன்னு நினைப்போம், அடுத்த கடமை வரும். அப்ப மனிதனுக்கு கடமை இருந்துட்டே தான் இருக்கும். அந்த கடமையின் மயிலாக வரக்கூடியது எல்லாமே எதுன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை. ஆனா மனவளக்கலைக்குள்ள அருட்தந்தை அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டா கவலை வேறு வாழ்க்கையினுடைய பிரச்சனை வேறுன்னு அவர் பிரிக்கிறார். எதை கவலை எது பிரச்சனை அப்படின்னு கேட்டா கவலை என்பது நம்மால தீர்க்க முடியாதது 2. அது கவலை லிஸ்ட்ல இருக்கும். அதாவது ஒன்று மரணம், இன்னொன்று இயற்கை சீற்றம். ஆனா இந்த 2மே இயற்கை, இதை நம்ம தடுக்க முடியாது, எந்த நேரம் வரும்னு தெரியாது நமக்கு. ஆனா அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை ஏத்துட்டு என்னதான் இருந்தாலும் அழுதாலும் விழுந்தாலும் இல்லையா, அது ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டுனா கூட சூரியன் காற்றினில் கொண்டு சுட்டிட்டு அப்புறம் இங்க வந்த அப்புறம் நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தனரே வழி வழியா நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அதுக்காக உட்கார்ந்து அழுது நம்முடைய கடமைகளை செய்ய விடாம அப்படி அந்த துக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. அந்த துக்கம் இருக்கும், ஆனா அதுலயே போய் நம்ம சிக்க வேண்டாம். என் நடைமுறை பிறந்தா ஒரு நாள் இறக்க தானே செய்யணும். அப்ப இறப்பை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மனசுக்கு வந்துட்டா அதுல இருந்து விடுபடக்கூடிய அந்த அழுத்தம் நிறைய பேருக்கு அப்படியும் இருக்கும். இன்னொன்று வாளினுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சரி செய்யக்கூடியது தான். அருட்தந்தை சொல்லுவது பூட்டு எங்கு தயாராகுதோ அப்பொழுது அதை திறப்பதற்குண்டான சாவியும் ரெடியாவது போலதான் வாளினுடைய பிரச்சனை ஒண்ணு வருகிறது என்றால் அதை சரி செய்யக்கூடிய அறிவு நம்மிடமே இருக்குது. அறிவு பலப்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா தியானம் தான். இப்ப அறிவின் பலப்படுத்தக்கூடிய தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு எது வாழ்வினுடைய பிரச்சனைன்னு தெரியும், எதற்கு எப்ப கவலைப்படணும். இயற்கை சீற்றம் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப மரணம், இந்த 2ஐயும் தள்ளி வச்சிருங்க. மீதி வாழ்க்கையினுடைய பிரச்சனை இருந்துட்டே இருக்குமான்னு கேட்டா இருக்கிறது இல்லை, அது இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல படிச்சேன், கிளையில் அமரும் பறவை சிறகுகளையே நம்புகிறது. அது கிளையை தூக்கிட்டு எல்லா பக்கமும் போக முடியாது. ஆனா அந்தந்த கிளையில உட்கார்ந்து ஒரு பறவை வாழ்ற மாதிரி தான் நம்மோட வாழ்க்கை முறையும் பாருங்களேன் மாறிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்த நம்ம பிடிச்சிட்டு இருக்க போறது இல்லை. ஆனா இந்த மனசு அது அலப்பாஞ்சிட்டு இருக்கும். அப்படி கடந்த காலத்தை அது நினைச்சிட்டு இருக்கும், இல்லை ஃபியூச்சர் எதிர்காலம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தேவையில்லாத கற்பனையிலே இருந்துட்டே இருக்கும். கடந்த காலத்தை எண்ணுவதால் எந்த பயனும் இல்லை.
அது வந்து நம்ம சின்ன வயசுல போட்ட சட்டையை கழட்டி போட்ட மாதிரி மறுபடியும் இப்போ போட போட முடியாது இல்ல, முடியாது. அது மாதிரி ஃபியூச்சர் அப்படின்னு எண்ணி பார்த்தா அது அந்த காலம் வரும்பொழுது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஒரே நதியில் இருமுறை குளிப்பதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ நாங்களாம் திருநெல்வேலியில தாமிரபரணி ஆறுல நாங்க குளிக்கிறோம். அப்போ குளிச்சுட்டு எந்திரிக்கிறோம்னா நீங்க எதுல குளிச்சேன்னா தாமிரபரணி ஆத்துல தானே குளிக்கிறேன். நீ குளிப்பது தாமிரபரணி ஆறு, ஆனா நீ குளிச்ச நீரில் மீண்டும் குளிப்பது இருக்க இல்லை. முடியாது. போய் அதை தொடவும் முடியாது, கடந்து போகுது, கடந்து போன நீரையும் தொட முடியாது. அதற்கு குறிப்பிட்டது தாங்க காலம். நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நிகழ்காலம். அந்த நிகழ்காலம் என்பது நான் எந்த இடத்துல நின்று குளிக்கிறேனோ அதுதான் என்னுடைய பிரசன்ட். அந்த நிகழ்காலத்துல நிற்பதற்குரிய பயிற்சி தான் நாங்க கொடுக்கக்கூடிய யோக பயிற்சியுடன் கூடிய மெடிடேஷன். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, பையனை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்துட்டோம், நல்லா படிக்கணுமேங்கிறது எண்ணம், அது பாசிட்டிவ் தான். ஆனா இவன் என்னத்தை படிச்சு முடிக்க போறான், இவன் என்னத்தை, அது நெகட்டிவ். அப்ப நாங்க வந்து என்ன பண்றோம்னா இந்த தாட்ஸ் முதல்ல மாத்திரம். நீங்க வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவா நினைங்க, எல்லா விஷயத்தையுமே நீங்க நல்லதா எண்ணுவதற்கு எண்ணம் ஆராய்தல் ஒரு பயிற்சி கொடுக்கும்போது இந்த எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பிரெயின்ல இருந்தா வருது. இப்போ பிரெயின்ல என்ன பண்ணுதுன்னா சாதாரணமாக நிறைய சுரப்பிகள் இருக்கு. அது வந்து நாங்க இன்னொரு நாள் சுரப்பிகள் பத்தி பேசுவோம். அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ரெண்டு. ஒன்று வந்து என்டார்பின்ஸ், இன்னொன்று வந்து கார்டிசோல். இந்த கார்டிசோலோடைய தன்மை நம்மிடம் இருக்கணும், காரணம் அது பாதுகாப்புக்குரியது. ஆனா என்டார்பின்ஸினுடைய தன்மை நம்மிடம் இருந்த ஆளுமை திறன் வல்லமை கூடிரும். ஒரு வரி உண்டு, தன்னை ஆளாதவன் தனக்குத்தானே பகைவன். அப்ப நம்மை ஆளக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல் ஆளுமை நமக்கு வரணும். அந்த ஆளுமை வருவதற்கு உரிய சுரப்பிய இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி விடுறதுதான் நாங்க கொடுக்கக்கூடிய தியானம். இங்க இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டு, தலை உச்சியில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டு. இந்த பிட்யூட்டரி கிளாண்டு என்று சொல்லக்கூடியதும் அக்ன சக்கரம்னு சொல்லுவோம் ஆன்மீகத்துல. அதையே தலை உச்சியில பீனியல் சுரப்பின்னு சொல்றோம். இதை வந்து ஒரு ஆசிரியரின் துணை கொண்டு டச் பண்ணா போதும். இந்த இடம் டச் பண்ணும் பொழுது இதுக்கு தான் குங்குமம் வைக்கிறது, அப்புறம் வந்து நம்ம ஏதோ ஒரு மத சின்னம் சிலுவை இடுறது, இல்லை மற்ற எதுனாலும் பாருங்க விபூதி பூசுறது, எல்லாமே இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கருவுல வளர்ச்சி அடைந்து வரும்பொழுது சரியான வளர்ச்சியில இருந்தா அந்த முகம் அது என்ன சொல்லுவாங்கன்னா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வடிவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கிடைக்கும். அப்படி அது சரியானபடி இல்லைன்னா வீட்டுல எவ்வளவு பொருள் இருந்தாலும் அந்த குழந்தை போய் சொல்லும், திருடும், அடம் பிடிக்கும், படிக்கிறக்கூடிய காலத்துல எல்லாமே நடக்கும். அதாவது இயல்புக்கு மீறிய குழந்தையா இருக்கும். அதை நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால இந்த இடத்த டச் பண்றதுக்கு தான் எல்லாமே வச்சாங்கன்னு வைங்களேன். ஆனா நாங்க இங்க என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, குருவிடம் இருந்து கற்றுக்கொண்ட ஒரு பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த வாழ்வினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுவதற்கு உரிய என்டார்பின்ஸனுடைய அளவை தூண்டி விட்டுறதும். அப்ப என்ன நடக்கும், இவ்வளவுதானா, சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மன தெளிவும் ஆளுமையும் நம்மிடம் இருக்குது, வந்துடும். அப்புறம் வந்து அந்த கார்டிசோல்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லாம வாழ முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது நம்முடைய பாதுகாப்புக்குரிய உணர்வு. ஆனா அது கூடிட்டுனா சந்தேகமா மாறிடும். இப்ப நான் கதவை பூட்டி தூங்குறேன், இப்ப நான் ஐயா வீட்டுல தங்கி இருக்கிறேன், கதவை பூட்டி தூங்குறேன்னா 12 மணிக்கு அலாரம் வச்சு மறுபடியும் நான் கதவை திறந்து பார்த்தேன்னா இது வந்து கார்டிசோட அளவு கூடும் பொழுது எந்த ஒரு எனக்கு பாதுகாப்பை தரணுமோ அந்த ஒன்று என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா அச்சத்தையும் சந்தேகத்தையும் தந்துடும். அது ஒரு அழுத்தமா மாறும். அதே ஒரு அழுத்தமா மாறிடும். அப்ப வீணான கற்பனை இருக்குமாங்க. அப்ப நம்ம தவம் பண்ணும் பொழுது என்ன நடக்கு, இந்த தியானம் பண்ணும் பொழுது இந்த என்டார்பின்ஸினுடைய தன்மை வரும் பொழுது கார்டிசோலோட அளவு கூடவே இருந்தாலும் அது சமன்பாடாயிரும். இது கண்ட்ரோல் ஆகும். அப்ப எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் எதுன்னு கேட்டா மெடிடேஷன் தான். விஞ்ஞானமே சொல்லக்கூடியது அதுதான். பீனியல் சுரபியில் சரியானபடி நாம கவனிக்கும் பொழுது அதனை மையமா வச்சுதான் பிரெயின் செல்ஸ், கோடிக்கணக்கான நியூரான்ஸ் நம்மிடம் இருக்கு. அந்த எல்லா நியூரான்ஸுமே வேலை செய்தான்னு கேட்டா இல்லை, கொஞ்சம் தான் வேலை செய்யுது. ஆனால் அந்த டார்மன் செல்ஸை கூட நம்ம மெடிடேஷன் மூலமாக கொஞ்சம் தூண்டி விடும் பொழுது 10 பேர் சேர்ந்து செய்யற ஒரு வேலையை 100 பேர் சேர்ந்து செய்த மாதிரி நமக்கு ஒரு ஆன்ம பலம் வரும். அப்புறம் மெடிடேஷன்ல எப்படி அதை நாம வந்து சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன, ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியுங்கிறதுல ஒரு சின்னது சொன்னா தானே மக்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறேன், மார்க்கெட்டுக்கு போயிட்டு 2 பிக் ஷாப்பர் நிறைய பொருள் வாங்கிட்டு வர்றேன். அப்படியே வாங்கிட்டு வரும்பொழுது ஷோல்டர்லாம் பெயின், ஒரு ஆட்டோ இல்லை, வாகனம் ஒன்றுமே இல்லை, நான் 1 கிலோமீட்டருக்கு நடந்து தான் நான் போகணும். இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டே போகிறேன், கை வலி வந்த உடனே கீழே வைக்கிறேன், கீழே வச்சுட்டு மறுபடியும் நல்லா கை ரிலாக்ஸ் பண்ணுறேன். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதே பேக் 2 கையில் நான் பிக் ஷாப்பரை எடுத்தேன்னா இப்போ என்னோட கை ஈஸியாக இருக்கும், வலி இல்லை. அதே மாதிரி தான் பிரச்சனை பை தான். நான் எடுத்துட்டு போற இடம் 1 கிலோமீட்டர் நடக்கணும்.
அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை. ஆனா என்ன பண்ண போறோம்னா இதை நான் யார்ட்டையும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது என்னோடது. அப்ப நான் சுமந்துட்டு போகும்போது எனக்கு ஒரு பெயின் வரும். அந்த பெயின் வருதுன்னா அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் நமக்கு பிரச்சனைங்கிறது உடலுக்குள்ள உயிர் என்று சிக்கி கொண்டதோ. அண்டையிலிருந்து வாழ்வில பொருளாதாரத்தாலோ உறவுகளாலோ, பொருள் இருக்கிறவங்க சொல்லுவாங்க பொருள் இருந்து என்னத்துக்குங்க அப்படிம்பாங்க. உறவுகள் சரியில்லைன்னா உறவு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது இந்த பேக்கை எப்படி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஓய்வு கொடுத்துட்டு எடுக்கும் பொழுது கைவலி குறைஞ்சிட்டு வேகமாக நடக்கிற மாதிரி தான் மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஒன்று நம்முடைய பிரெயின்ல ஏற்படக்கூடிய சுரப்பியினுடைய மாற்றம், ரெண்டாவது கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் மறந்துட்டு அமரும் பொழுது இந்த மனதிற்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அப்ப நீங்க சொல்ற அந்த அழுத்தம் லிஃப் ஆயிரும். மறுபடியும் அதை எடுக்கும் பொழுது சமாளிச்சுக்கலாம், இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசு வந்து ரொம்ப ஈஸியா இலகுவாக எளிதான காரியம். அவர் பாரதி சொல்றாருல, ஏட்டை திறப்பது கையாலே மன வீட்டை திறப்பது மெய்யாலே அப்படின்னு சொல்றாரு. அந்த மன வீட்டை திறப்பக்கூடிய மெய்யுணர்வு தான் இந்த உயிருணர்வு மெடிடேஷன். அதை தான் நாங்கள் கொழும்பு அறிவித்திருக்கோயில்ல நாங்கள் பிரம்மஞான பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி எல்லாமே கொடுக்குறோம். அதோடு சேர்ந்து என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று அடிப்படை யோகா பயிற்சி. அது ஒரு 7 நாள் பயிற்சி. தமிழ்நாட்டில் நாங்கள் 12 நாள், இங்கே 7 நாள் பயிற்சியாக கொடுக்குறோம். அது வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையையும் புலம்பிட்டு இருக்காம பிறரிடம் சொல்றதுனால ஒன்றும் இல்லை, ஆனாலும் நம்ம பிரச்சனையை நாம தான் சரி செய்துக்கணுங்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் வாழணும் என எண்ணுவது அறியாமை. பிரச்சனை எப்படியாவது இருக்கும், அது கடல் அலை மாதிரி தான். நான் போய் கடற்கரையில் நின்றுட்டு அலை நீங்கின அப்புறம் குளிக்கலாங்கன்னு நினச்சா எப்படி முடியாதோ அதே மாதிரி தான் பிரச்சனைகளோடையே நம்ம வாழணும். ஆனால் சரி செய்து வாழும் பொழுது மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்குண்டான பயிற்சியை தான் நாங்கள் எங்கள் கொழும்பு அறிவித்திருக்கோயில வெள்ளவத்தையில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். குறிப்பாக அம்மா கூறியது போல இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி திட்டமிடுகிறோம் என்பதில் தான் நாங்கள் வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ்கிறோம் என்பது காணப்படுகிறது. உண்மையிலேயே சில விடயங்களை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும், ஒரு விடயத்தை சரியாக திட்டமிட வேண்டும், அதை சரியாக ஒழுங்கமைக்க வேண்டும். அப்பொழுது அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும் பொழுது நாங்கள் மிக சிறப்பான ஒரு செயற்படுத்தலோடு வாழலாம். இவைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு விடயத்தை திட்டமிட வேண்டும், ஒழுங்கமைக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், அதை நாங்கள் செயற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இதை இடறி உள்ளறிகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுகளை காண முடியும். ஆனாலும் நிகழ்காலத்தில் அவைகளை தாண்டி நீங்கள் முன்னரே கூறியது போல இந்த பிறப்பையும் இறப்பையும் நாங்கள் தீர்மானிக்க முடியாது. இயற்கையாக இருந்தாலும் கூட பலர் இப்பொழுது சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், தொழிலுக்கு செல்பவர்களாக இருக்கட்டும், இந்த தற்கொலை என்கின்ற ஒரு விடயம் நவீன காலத்தில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அது இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், பல நாடுகளிலுமே இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை எப்படி நாங்கள் வெற்றி கொள்வது? இந்த முடிவுக்கு மனிதன் செல்லாமல் இருப்பதற்கு, அவனுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவன் தீர்வு காண்பதற்கு, இந்த தற்கொலை என்கின்ற ஒரு முடிவிலிருந்து வெளிவருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை கையாள வேண்டுமாம்? அதாவது தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு ஏற்படுத்த தவறும் பொழுது அப்புறம் சொல்லலாம், உன்னால முடியுதா, சரி இந்த எக்ஸாம்ல நீ போனா பரவாயில்லப்பா, உலகம் இது கிடையாது. உலகம் நான் விரும்பினதை அடையலை, எனக்கு விரும்பினது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போகணும். சூசைட் பண்ணிக்கிறோம், அது லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், யாராவது ஸ்கூலில் காலேஜில் திட்டுனா கூட இவங்களால தாங்க முடியல. அந்த மன உறுதியை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் சொல்கிற அந்த என்டார்பின்ஸ் நாங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லா பக்கமும் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மன உறுதியையும் ஆளுமை திறனையும் அதிகப்படுத்தும் பொழுது சடான் அந்த முடிவுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. அது ஒரு நேரம் எடுக்கிற ஒரு சின்ன சனம், அது அந்த இடத்துல அந்த தப்பிருச்சுன்னா அவங்க எடுக்க போகிறது இல்லை. ஆனால் அது அவர்களுக்குடைய சூழ்நிலை, அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் அவரோட பிரதிபலிச்சுட்டே இருக்கும். மறக்க முடியல, என்னால் மறக்க முடியல, நெகட்டிவ் அவங்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கும் பொழுது மனம் பலவீனம் அடையும். மனம் பாசிட்டிவாக எண்ணுவதற்குரிய பயிற்சியை நாங்கள் கொடுக்கறது 14 வயசுலேருந்து கொடுத்துட்றோம். அப்போ ஒரு 14 வயசு ஆகும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டால், தானும் கற்றுக்கொண்டு, ஏன்னா மனதை வளப்படுத்தினா தான் இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும். மனசு தான் அத்தனைக்கும் காரண பொருளாக இருக்கு. அப்போ மனசு தான் என்ன சொல்லுது, இனி இங்கே நான் வாழ மாட்டேன். உறுதி எடுப்பது மனசு தான். அவங்க அந்த முடிவை எடுக்க காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியெல்லாம். இப்போ நம்ம ஒரு பையன் எக்ஸாம் எழுதியிருக்கிறான் உதாரணமாக, வந்த உடனே அவனை ஒரு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனித்து, ஏன்டா டல்லாக இருக்க, சரி இருக்காதுங்கிற மாதிரி இருக்கணும். நீ எழுதிட்டு வந்திருக்க மாட்டேன், உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூண்டுத மாதிரி இருக்கும். அதனால்
ஒரு அக்கா பெற்றோரை குற்றம் சொல்லலை, பெற்றோர்களோ அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ மற்றவர்களோ ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, டே எனக்கு ஒன்றும் சரியில்லைடா, நான் ஏன் இப்படி இருக்கேங்கும் போது அதுக்கு அவங்கள இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமும் இங்கு தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் சொன்னக்கூடிய அந்த தற்கொலையை தடுத்து கொள்ளுவதற்கு யோகா மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. காரணம் நல்லதொரு முடிவு ஒன்று. ரெண்டாவது, நம்ம பிறப்பு ஒரு தடவை தான் எடுத்திருக்கிறோம். அதனால தான் வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு, எல்லா உயிர்களை விட மிக சிறந்த உயிர் மனித உயிர். மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் சரியானபடி சமுதாயத்திற்கும் தனக்கும் பயன்படணும். அதனால மனித உயிர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும். அப்படி உணரக்கூடிய ஒரு மெடிடேஷனை கொடுத்துட்டோன்னா, இந்த உயிரை கொண்டு வாழதான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் தனக்கு தேவையான நீர் கிடைக்கலன்னா அது வாடாது. எங்க நீர் கிடைக்குமோ அங்க அனுப்பும் வேற. அப்ப அது ஒரு அறிவுக்கே தான் எப்படியாவது வாழணும், பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் பொழுது மனிதனுக்கும் அதை ஊட்ட வல்லது சமுதாயம் தான். அந்த சமுதாயம் ஊட்டுவதற்கு உரிய ஒரு பாலமாக அல்லது ஒரு சின்ன கருவியாக கூட நாங்க செயல்படுறோம்னு சொல்லலாம். வாழ்க வளமுடன். குறிப்பாக நாங்கள் பேசிய பல விடயங்களில் முக்கியமானது தான் இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பேசியிருந்தோம். மிக முக்கியமானது வாழ்க்கையில் நேரம். இந்த நேரத்தை முகாமைத்துவம் படுத்துவதில் தான் பல சிக்கல்கள் இருக்கிறது. இவைகளை சரியாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம். இந்த நேர முகாமைத்துவம் தொடர்பாக கூற முடியுமா? எந்த ஒன்றையுமே நாம விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா நேரத்தை மட்டும் வாங்க முடியாது. நேரம் வாங்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் அது. அந்த நேரத்தினுடைய தன்மை ஒரு சொல்லிகிட்டே வருவாங்க. ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்க இத்தனை நிமிஷம், அப்படி இப்படி ட்ரெயினை தவற விட்டவங்களுக்கு ஃப்ளைட்டு, இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் என்பது தான் நான் அப்போ சொன்ன மாதிரி, ஒரே நதியில் இருமுறை குளிப்பதில்லை என்றால், இப்போ 10 மணி 40 நிமிடங்கள் அப்படின்னா, இந்த 10-40 நிமிடங்களை இன்னொரு முறை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கவே முடியாது. உடனே நம்ம சொல்லலாம், அதான் நாளை காலையில் வருமே. அது நாளை காலை. இன்று இது கடந்தது தானே. அப்ப தலையில நின்னால நாம் அந்த நிமிடத்தை அனுபவிக்க முடியாது என்பது எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, நேரம் என்பது ஒரு பொக்கிஷம். அது நம்முடைய பாக்கெட்ல 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் என்பது மனிதன் வகுத்து கொண்டது. அப்ப சூரியனும் சந்திரனும் மற்ற பிற கிரகங்களும் எப்படி ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதே மாதிரி நான் ஓய்வில்லாமல் ஓட வேண்டும் என அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த 24 மணி நேரத்துல நமக்கான நேரமாக நாம் பயன்படுத்தி கொள்வதற்கான திட்டமிடுதல் நாம தான் ஏற்படுத்திக்கணும். படிப்பதற்கு இவ்வளவு நேரம்னா படிக்க உட்கார்ந்துட வேண்டியதான், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது நேரம் கடந்து போயிடும். அப்ப நேரத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது எப்படி இல்லத்து அரசிகள், அவங்களும் கூட நிறைய இப்போ நம்மளுடைய நேரத்தை சாப்பிடுவதற்காகவே கையில் இருக்கிறது ஒரு வெத்தலைன்னு எதுவும் கேட்டிங்கன்னா செல்ஃபோனு தான். நம்ம அப்படியே தடவிட்டே இருப்பாங்க. இதை தடவ ஆரம்பிச்சாச்சுன்னு வைங்களேன், அது ஒரு போதை தான். அப்போ அந்த நேரத்தை பூரா சாப்பிட்டுட்டு, ஐயோ நான் இவ்வளோ நேரம் செல்லில் இருந்தேனே, கவனிக்கலையே, அடுப்பில் வச்சது கூட மறந்துடும். அப்படி இல்லாத ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்துவதற்கு உரியதும் எங்களை பொறுத்தவரை மெடிடேஷன் தாங்க. தவம்னா தியானம் பண்ணக்கூடியவர்கள் நேர மேலாண்மையை எளிதாக கடைபிடிக்கலாம். என்ன வரும், இத்தனை மணிக்கு இத்தனை இதை செய்யணுங்கிற உறுதியை முதல் நாள் நம்ம எடுக்கிறோம்ல, அப்போ மனசும் அறிவும் அந்த இடத்துல போட்டி போட்டுட்டே இருக்கும். அப்போ அலாரம் வைக்கிறேன், நான் 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும், அலாரம் வைக்கிற என்னுடைய அறிவு என்ன பண்ணுது, நல்லா தூங்குறேன். காலையில் 4:30 மணிக்கு அலாரம் அடிக்குது, அது தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறது என்னோட மனசு. மறுபடியும் நான் தூங்குறேன். ஏன் தூங்குறேன்னா மனசு சொல்லுது, பார்த்துக்கலாம் 4:30 மணிக்கு எழுந்திருச்சு இப்போவே அப்படின்னு அந்த நேரத்தை கடத்துது என் மனசு. இப்போ மனம் கடத்தின உடனே 5 நிமிஷம் கழிச்சு தான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிற மனசு ஒரு அரை மணி நேரத்தை சாப்பிட்ருது. அப்போ எது அந்த விரையப்படுத்துது, மனசு தான். அறிவு சொல்லுது, நீ எந்திரிச்சிரு, எழுந்தாதான் எல்லா வேலையும் பார்க்கலாம், நீ தானே நேற்றுக்கிட்ட எல்லாம் வச்ச அலாரம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ எந்த பரபர நம்ம ஓடுறோம். அந்த அரை மணி நேரத்தை எங்கேயுமே நம்மளால் பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து அந்த நேரத்தை பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனால. அப்போ ஒவ்வொரு மணி துளியும் போனால் வராது என்பது உயிர் மட்டுமல்ல, காலம் என்று சொல்லக்கூடிய நேரம் தான். அதை பயன்படுத்துவதற்கு மனசளவில் நம்ம ஓடிட்டே இருந்தால் பயன்படுத்த முடியாது. அறிவு நிலையில் நின்றால் அதை நாம் சரியானபடி பயன்படுத்த முடியும். அறிவு என்ன சொல்லும், எத்தனை மணிக்கு இதை முடிச்சே ஆகணும்னா முடிப்பதற்கு உதவி செய்யும். ஆனால் மனசு புலன்களில் மயங்கும். அப்போ டிவியில், செல்லில், படிக்கிறதுல, பாட்டு கேட்கறதுல, பிறரிடம் அரட்டை அடிக்கிறதுல அப்படியே போகும் பொழுது இது இப்போ எனக்கு தேவையா தேவையில்லையா, இந்த சிந்தனையை தருவது மனசான்னு கேட்டால் இல்லை, அறிவு தான். அறிவை பலப்படுத்துவது தான்
அருட்தந்தை அவர்களால் கொடுக்கப்பட்ட தியான பயிற்சி. உண்மையிலேயே இப்ப நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறைமை தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவோடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற உலகத்திற்குள் தான் இன்னும் ஓரிரு வருடங்களில் அது அடுத்த கட்டத்தை நோக்கியும் நகரப் போகிறது. மனிதனே இயந்திரமாக நடமாடும் அளவுக்கு இப்பொழுது இயந்திரங்கள் மிகப்பெரிய ஒரு பலத்தை பெற்றிருக்கின்றன. இந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நிலையாக கொண்டு செல்வதற்கு இந்த தொழில்நுட்ப யுகத்தில் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை பற்றி தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய பங்களிப்பு, தற்போதைய தொழில்நுட்ப பங்களிப்பு எப்படி வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஆனா எதை எடுத்துக்கணுங்கிற அறிவு நம்மகிட்ட தான் இருக்குது. ஆனா தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த வருடம், அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடங்கிறது விரிவடைஞ்சிட்டே போகுது. அது மனித குலத்துக்கு தேவையானதா இருக்குது. இப்ப நாம இங்க இருந்து பேசுறோம்னா உலகம் முழுசும் நம்ம பாக்குற மாதிரி இருக்குன்னா அது காரணம் விஞ்ஞான வளர்ச்சி தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கையில செல்லு வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. அந்த கைபேசி எப்படி உலகத்தையே நம்ம கையில கொண்டு வருதோ அது ஒரு பாசிட்டிவ் தான். அப்போ ஒரு எக்ஸாம் எழுதணும், இல்லை ஒரு சந்தேகம் எதுனாலும் நம்ம உடனே உள்ளே போய் கூகுளில் பார்க்குறோம் அப்படின்னா அதற்கு நமக்கு உதவியாக தான் இருக்குது. எல்லா அதாவது உபகருவிகளின் துணை கொண்டு மனித குலம் வாழ்ந்தாலும் கூட அந்த உபகருவிகளை பயன்படுத்துவது அறிவு தான். அந்த அறிவின் துணை வரும் பொழுது மனம் மயங்காது இருந்து நாம் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக தான் இருக்கும். புற கருவிகள் இன்னும் வந்தாலும் மனித வாழ்க்கை தன்னுடைய மனம் என்னும் கருவியை சரியானபடி பயன்படுத்த தெரிஞ்சிட்டா புற கருவிகளில் இருந்து பாசிட்டிவாக வரக்கூடிய அத்தனையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். விஞ்ஞான வளர்ச்சி என்பது அறிவின் வளர்ச்சி. அது மனிதனுடைய மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதனால் மாற்றமே நிரந்தரம் சொன்ன மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு தகுந்தவாறு நாம் மாறிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட மன அழுத்தத்திற்கு உரியது உபகருவிகளில் இருந்து வராது. என்னதான் விஞ்ஞானத்துல இருந்தா கூட அது காலையில அது என்ன சொல்லலாம், ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர்ல செட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன், ஹேவ் ஏ நைஸ் டே அல்லது குட் டே, ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணோன்னா அதுதான் வருது. இப்போ அது எனக்கு சொல்லுது இன்றைய நாள் உனக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு ஆன் பண்ணா அது உள்ள என்னோட நெருக்கமான உறவினர் ஒருவர் இறந்து விட்டார். இப்போ அதுக்கு ஏதாவது சொல்ல தெரியுமா? அதை பொறுத்தவரை முதல்ல இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் தரும். ஏன்னா நாம அப்படி செட் பண்ணி வச்சதுனால என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கோமோ அப்ப அதுக்கு உணர்வு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா உணர்வு கொண்ட மனிதனுடைய அறிவின் திறன் என்னதான் கருவிக்குள்ள போனாலும் உணர்வு கொண்ட மனிதர்களிடத்தில் தான் நாம் உணர்வை எதிர்பார்க்கலாம். நம்முடைய எல்லா விஷயங்களையும் அவர்களிடமே பகிர்ந்து கொள்ளும் பொழுது உணர்வு கொண்ட இந்த சமுதாயம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு உபகருவிகள் எவ்வளவு வந்தாலும் கூட மனம் எனும் கருவிதான் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும். வாழ்க வளமுடன். இறுதியாக ஒரு கேள்வி அம்மா, நிகழ்காலத்தில் அனைவருக்குமே சில விடயங்களை பிரித்து பார்ப்பதில் சரியான ஒரு தெளிவில்லை. அதாவது பிரச்சனைகளுக்கும் கவலையும் பொறுப்பையும் கடமையையும் மிக முக்கியமானது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதியாக இல்லை என்று கூறுவார்கள். அது என்னம்மா பிரச்சனை? சரியாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை நிகழ்காலத்தில் காணப்படுகிறது. அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் நிம்மதியாக இல்லை என்று கூறுவார்கள். இவை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? அதாவது சந்தோஷம் என்பது அந்தந்த நேரம் வந்துட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை. இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கிறேன். இப்போ என்னை பொறுத்தவரை நிம்மதியா இருக்கேன்னா நான் என்னை பொறுத்தவரை இப்போ நிம்மதியா இருக்கலாம், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஆழ்மனம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, கான்சியஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதனிடத்தில் ஒரு அமைதியை பெற்றால்தான் நிம்மதிங்கிற பேர் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் சொல்றோம், வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பீட்டா வேவ்ல இருக்கக்கூடிய மன அலை சந்தோஷமாக இருப்பதற்கு புலன்களை எல்லாம் பயன்படுத்தினா சந்தோஷங்கிற நிலையில இருக்கும். ஆடுறோம், பாடுறோம், டிவி பார்க்குறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் உள்புறம் ஒரு அமைதி இல்லைன்னா அதற்கு பேர் நிம்மதி கிடையாது. ஆனால் இந்த பீட்டா வேவ்ல இருந்து ஆல்ஃபா வேவ்க்கு நம்ம மாறிட்டோம்னா எப்போதுமே ஆல்ஃபால இருப்போம். வெளியில சந்தோஷமா அந்த அனுபவிக்கும் பொழுதும் அப்படியே இருப்போம். நம்ம உள்புறமும் அதே நிலை இருக்கும் பொழுது அந்த வெளிப்புறமும் உள்புறமும் ஒரே மாதிரியாக நம்ம இருந்தால் அதற்கு பேர் நிம்மதி. அதுவே உள்ள சரியில்லை, வெளியில எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க என்னை சினிமா கூப்பிட்டா நான் வர்றேன், ஆனா நான் நிம்மதியா இருந்து வரேன்னா கேட்டா இல்ல, என்ஜாய் பண்றதுக்கு வர்றேன். அப்ப அந்த என்ஜாய் பண்ண ஒரு 3.5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்றேன், எனக்கு என்னோட அறிவு சொல்லுது வா நீ இதெல்லாம் என்ன பண்ண போறோம் தெரியலே அப்படின்னு போறோம்ல. அப்போ நிம்மதினா நிரந்தரமாக ஒரு அமைதியை ஏற்படுத்துவது நம்முடைய அறிவை பலப்படுத்தக்கூடிய ஆல்ஃபா ஸ்டேஜில் நம்ம எப்பொழுதுமே இருந்தா. ஆனால் மனசு என்ன பண்ண கேட்டிங்கன்னா அப்பப்போ உணர்ச்சி நிலைக்கு பீட்டா வேவுக்கு போகும்ல, அந்த பீட்டா வேவுக்கு போயிட்டோன்னா இருக்கிற சந்தோஷமும் அழிஞ்சு போயிடும், உள்ளே இருக்கிற நிம்மதியும் குறைய தொடங்கும். ஆனால் அதை நிலையாக வச்சிருப்பதற்கு உரிய சூழ்நிலை
சூழ்நிலை மாறிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலை மாறினாலும் நாம் மாறாது இருந்தால் அங்க நம்முடைய நிம்மதி நம்மிடமே இருக்கும். நம்முடைய நிம்மதியை யாரும் வாங்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவு பலம் நம்மை. அதான் நான் முதல்ல சொன்னேன், தன்னை ஆளாதவன் தனக்குத்தானே பகைவன். அதே தான் பாரதி சொல்றாரு. அது ஔவையார் சொன்னது புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். ஆனா பாரதி இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பொறிகளின் மீது தனி அரசாட்சி அப்படின்னு சொல்றாரு. இந்த பொறிகளின் மீது ஒரு அரசாட்சி பண்ணியாச்சுன்னா நிம்மதி கெடாது. சந்தோஷமாவும் இருப்போம், நிம்மதியாகவும் இருப்போம். சந்தோஷங்கிறது வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். செய்தி கேட்கறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு துக்கமான செய்தி வருது, உள் மனம் பாதிக்கல. என்ன ஏன் பாதிக்கல? நான் முதலே சொன்ன மாதிரி இது மரணம், வாழ்க வளமுடன், இது நடக்க தான் செய்யும். அடுத்த கட்டம் என்ன அப்படி பார்க்கும்பொழுது இந்த உள் அமைதி நமக்கு கெடாது. ஆனா அடிச்சு புரண்டு ஐயோ அப்படியாமே எப்படியாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடும் பொழுது நாமளும் கவன சிதறல, பல தவறு, அந்த டென்ஷன்லாம் இருப்போம். பிறரையும் அதே மாதிரி ஆட்படுத்துவோம். அவங்களையும் பயங்காட்டி எதுக்கு நீங்கள் மரணம் வர போகணும், வேண்டாம். அதை விட இன்னொன்று சொல்கிறேனே, நிம்மதிக்கும் அது கெடுறதுக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தங்க ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், ஒரு பிளட் டெஸ்ட்டு, எதுக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் வெளியில் கொடுத்துட்டு உக்காந்துருப்போம் பாருங்க, ஐயோ மனசு 1000 கற்பனையில் போகும். அப்போ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களான்னு கேட்டால் நிம்மதியாக இல்லை. எந்த இடத்துல நிம்மதியாக இருப்போம்? கொடுத்தாச்சு, என்னன்னாலும் மாற்ற முடியுமா? இந்த டெஸ்ட்ல வர்றதை மாற்ற முடியுமா? ஒன்று நில்லு வரும், இல்லைன்னா இருக்குது வரப்போகுது. இப்போ இருக்கா இல்லையாங்கிறத நாம ஏன் போட்டுட்டு குழப்பிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கணும்? டெஸ்ட் கொடுத்தாச்சு, வந்துச்சுன்னா அது யாரோட பொறுப்பு? டாக்டரோட பொறுப்பு. எனக்கு இந்த நோய் இருந்தா தான் அப்படின்னு நாம தீர்மானிக்க வேண்டாம். நாம தீர்மானிக்கும் பொழுது நம்முடைய நிம்மதி அங்க இல்லை, கெட்டு போயிடும். அது அங்கே கொடுத்தாச்சுங்க, அவர் பார்த்துக்கிடுவார். மெடிசன் நம்ம எடுக்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நிம்மதியை கெடுக்காத மனநிலை. அந்த மனநிலை தான் ஆல்ஃபா. டென்ஷனாக இருந்தோன்னு வைங்களேன், கொடுத்துருவது அதில் இல்லைன்னு வந்தால் கூட மனசு என்ன பண்ணும், இன்னொரு டாக்டரை பார்க்கலாமான்னு தோணும். மனசு அளவாஞ்சிட்டே இருக்கிறது. அப்போ சந்தோஷம் எப்போ? இப்போ அடுத்தது சொல்கிறேன், அதே டெஸ்ட் வந்தாச்சு, அங்கே ஒன்றும் இல்லைன்னோட மனசு சந்தோஷம் அடையுது. இந்த சந்தோஷம் நிம்மதியோடு இணைஞ்சு இருந்ததுன்னா நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் ரிதமாக ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வித்தியாசப்பட்டு தானே இருக்கும். வித்தியாசப்படுறதோட பரவாயில்ல, டெஸ்ட்டு கொடுத்துட்டு அவ்வளோ பேருக்கும் ஃபோன் பண்ணுவோம். ஃபோனு சும்மா இல்லை, என் தங்கச்சிக்கு நான் பண்ணேன், பாரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், என்ன வருதுன்னே தெரியல அப்படி. அவ கூட கொஞ்சம் என்ன பண்ணுவான், ஒரு ஆறுதலை தேடுறோம்னு சொல்லிட்டு ஆறுதல் தேடுவோம். ஆனா அங்கிருந்த ஆறுதல் வராது, இன்னும் பிரச்சனை ஏற்படுது. போச்சு. அப்போ அதை பல பேர்கிட்ட அந்த நெகட்டிவை அதெல்லாம் வேண்டாம். அதனால சாமிஜி என்ன சொல்றாருன்னா, உன்னிலிருந்து எழும் ஒரு அலை பிரபஞ்சத்தை தொடுகிறது. அந்த அலை பாசிட்டிவான அலையாக இருந்தால் பிரபஞ்சத்தில் மோதி யாரெல்லாம் அந்த அலை இயக்கத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் அது செல்லும். அதனால தான் அவர் சொன்னார், டெஸ்ட்டு கொடுத்துட்டோமா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தாரக மந்திரம் அதுதான். வாழ்க வையகம் சொல்லிகிட்டே இரு, வையகம் முழுசும் இந்த பாசிட்டிவ் போகும். வாழ்க வளமுடன் என்றால் மக்களுக்கு செல்லும். அப்போ உலக மக்கள் நல்லா இருந்தால் நாமளும் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறதுனால நல்லா இருக்கும். அப்படி ஒரு எண்ணம் வரும் பொழுது அங்கு நிம்மதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், பொறாமை உணர்வு இருக்காது. அதை தருவது தான் எங்களுடைய மனவளக்கலை யோகா. வாழ்க வளமுடன். உண்மையில் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நாங்கள் இவைகளை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 1 மணி நேரம் பல கேள்விகள் நாங்கள் கேட்டிருந்தோம், பலவிதமான பதில்களை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆனால் அத்தனை புள்ளிகளும் இணைந்த ஒரு இடம் என்றால் அது இந்த யோகா கலை, மனவளக்கலை என்கின்ற ஒரு புள்ளியில் தான் நாங்கள் வந்திருந்தோம். இத்தனை பிரச்சனைகளோடு தான் இப்பொழுது நிகழ்காலத்தில் நாங்கள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், மிக வேகமான ஒரு வாழ்க்கையோட்டத்தில் அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவைகளை தாண்டி நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு நிவாரணத்தை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 1 மணித்தியாலமாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடலுக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும். தூக்கம் என்பதை தாண்டி, அந்த ஓய்வு நிலை என்பதை தாண்டி உடலை சீராக வைப்பதற்கு இந்த தியானம், மனவளக்கலை, யோகா என்கின்ற ஏதேனும் ஒரு அருமருந்தை நீங்கள் உட்கொண்டால் நீங்கள் உண்ணுகின்ற அத்தனை மருந்துகளையும் விடவும் சரியான நிவாரணத்தையும் ஒரு வலியை குறைக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறுகின்ற ஒரு விடயம்தான் இந்த யோகா, மனவளக்கலை,
தியானம், இவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது, இத்தனை பதில்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையில் ஜெயிப்பது என்பது எங்களுடைய கரங்களில், எங்களுடைய கட்டுப்பாட்டில் மாத்திரமே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரம் பல விடயங்களை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். நீங்களும் பல கேள்விகளுக்கு பலவிதமான சரியான ஒரு புரிதலை ஏற்றக்கூடிய வகையில் பல பதில்களை வழங்கியிருந்தீர்கள். ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப நன்றி. அதோடு இந்த மனவளக்கலை யோகா பயிற்சி செய்வதற்கு அதிக நேரமும் இல்லை. நீங்கள் மெடிடேஷனாக ஒரு 15 நிமிஷம், அப்புறம் ஒரு யோகா அப்படின்னா அதற்கு ஒரு 15-20 நிமிடங்கள், அப்புறம் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணின உடனே நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவெல்லாம் அப்படியே வேர்வையாக போயிடும், உள்ளு உறுப்புகள்லாம் பலமடையும். அப்போ நாம் வந்து ஏதோ ஒரு நிலையில், இப்போ நான் சொல்கிறேன் வேலையை மாடு மாதிரி பார்க்குறேங்க, என்ன வேலை பார்க்குறேன்னா வேலை பார்க்குறது வேற. ஏன்னா அப்போ வந்து நம்ம அதை செய்யணுங்கிற உணர்வில், ஆனால் அந்த வேலை பார்க்குறதுக்கு இந்த உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா முறையாக அசைத்தல் யோக பயிற்சி. அதனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு ஆதவா டிவிக்கும், என்னை இன்டர்வியூ பேட்டி எடுத்த ஜனா ஐயா அவர்களுக்கும், உதவி செய்த அம்மா அவர்களுக்கும், என்னோடு வந்திருக்கக்கூடிய மனவளக்கலை பேராசிரியர் சித்திரவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நாட்டு மக்கள் மிக மகிழ்ச்சியாக, அமைதியாக, மனநிறைவாக வாழ்வதற்கு இந்த மனவளக்கலை யோகா எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.